ஐஸ் ஃபேக்டரி ஓனரின் தலையிலேயே ஐஸ். பெங்களூருவில் போட்ட ஸ்கெட்ச் சினிமா பாணியில் ட்ரேஸ் செய்து பிடித்த தமிழ்நாடு போலீஸ். கொண்டையை மறந்து சிக்கிய தில்லுமுல்லு நேபாளிஸின் கிரைம் பின்னணிதான் இது. சென்னை தீநகர் தெற்கு போக்ரோடு பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் மோகன்குமார். ஐஸ் ஃபேக்டரி நடத்தி வரும் மோகன்குமார் சில நாட்களுக்கு முன்பு வெளியூர் சென்றிருந்தார். அப்போது அவரது மகன் வீட்டை பூட்டிவிட்டு கிண்டியில் உள்ள ஃபேக்டரிக்கு சென்று வீடு திரும்பிய போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே மாம்பலம் காவல் நிலையத்தில் மோகன்குமார் மற்றும் அவரது மகன்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. வழக்கு பதிவு செய்து ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் வீட்டில் வேலை செய்து வந்த நேபாளத்தை சேர்ந்த பிரகாஷ் சிங் மீது சந்தேகம் உள்ளதா என்று கேட்டனர். அதற்கு மோகன் தரப்போ 8 மாசமா பிரகாஷ் இங்கு வேலை செஞ்சுட்டு வர்றாரு. இந்த வீட்டில தான் குடும்பத்தோடு தங்கி இருக்காரு. அவரை மாதிரி ஒரு தங்கமான புள்ளைய பார்க்க முடியாது சார். அவர் போய் தங்கத்தை திருடுவாரா? அவரை சந்தேகப்படுறதும் ஹரிச்சந்திரனை சந்தேகப்படுறதும் ஒண்ணு சார் என தில்லுமுல்லு பட தேங்காய் சீனிவாசன் ரேஞ்சுக்கு கூறியிருக்கிறார்கள். இதனால் மெய் சிலிர்த்து போன போலீசார் தப்பா சந்தேகப்பட்டுட்டோம்பா, சாரிப்பா என வேறு பக்கம் திரும்பி விசாரணையை தொடர்ந்திருக்கிறார்கள். பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஆட்டோவில் வந்த 4 நபர்கள் ஐஸ் ஃபேக்டரி ஓனர் மோகன்குமாரின் வீட்டுக்குள் நுழைந்து கைவரிசை காட்டிவிட்டு தப்பிச் செல்வது தெரிய வந்தது. அதில்தான் போலீசாருக்கு ஒரு தடயம் சிக்கியது. அதாவது திருட வந்த நபர்கள் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் போல் இருந்ததால் போலீசாருக்கு மீண்டும் அந்த பிரகாஷ் சிங் மீது சந்தேகம் எழுந்தது. அதனால் மீண்டும் யூ டர்ன் போட்டு திரும்பியது காவல்துறை. பிரகாஷ் சிங்கிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை தொடங்கிய போதுதான் ஹரிச்சந்திரனாய் மாறி உண்மையை கக்க ஆரம்பித்தார். அதாவது மோகன்குமாரும் அவரது மனைவியும் வெளியூர் சென்றிருக்கிறார்கள். இதுதான் ரைட் டைம். வீட்டில் இருக்கும் 400 சவரன் நகையை திருடி சென்று பங்கு போட்டுக் கொள்ளலாம் என தனது நண்பன் பசந்த் என்பவனுக்கு ரூட்டு போட்டு கொடுத்திருக்கிறார் பிரகாஷ் சிங். பசந்த் பெங்களூருவில் உள்ள தனது நண்பர்களிடம் பேசி ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார்கள். பெங்களூருவில் இருந்து காரில் வந்த கொள்ளை கும்பல் கடற்கரையில் காத்து வாங்கியபடி காத்திருந்திருக்கிறது. அப்போது மோகன்குமாரின் மகன் வீட்டை பூட்டிவிட்டு கிண்டியில் உள்ள தனது ஃபேக்டரிக்கு கிளம்பியிருக்கிறார். உடனே பசந்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் பிரகாஷ் சிங். பசந்த் ஏற்கனவே பிரகாஷ் சிங்கை சந்திக்க அடிக்கடி வந்து போனதால் சந்தேகம் ஏற்படும் என்பதால் மற்றவர்களை மட்டும் ஆட்டோ ஒன்றை புக் செய்து ஸ்பாட்டுக்கு வந்து கொள்ளையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். சிசிடிவியில் வந்த ஆட்டோ நம்பரை வைத்து விசாரித்த போது புக்கிங் செய்த நம்பருக்கு பிரகாஷ் சிங் தொடர்ந்து பேசியது தெரிய வந்தது. இந்த நிலையில் பசந்தை பிரகாஷ் சிங் கைகாட்ட பெங்களூருவுக்கு தேடி சென்றது தமிழ்நாடு காவல்துறை. அங்கு நண்பர்களுடன் பங்கு பிரித்துவிட்டு நேபாளத்திற்கு எஸ்கேப் ஆகும் வேலையில் இருந்திருக்கிறார் பசந்த். மேலும் இவர்கள் டெலிகிராமில் பேசியதும் தெரிய வந்தது. செல்போன் நம்பர்களை வைத்து ட்ரேஸ் செய்த போது பசந்தின் செல்போன் டவர் ரயில்வே டிராக்கை ஒட்டியும் டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருப்பதையும் கண்டுபிடித்தது தமிழக காவல்துறை. இந்த நேரத்தில் டெல்லியை நோக்கி எந்த ட்ரெயின் போகுது என விசாரித்த போது விஜயவாடாவை தாண்டி அந்த ரயில் போய்க் கொண்டிருப்பது தெரிய வந்தது. உடனே டெல்லி ஏர்போர்ட்டில் அலர்ட் கொடுக்கப்பட்டது. ஆர்பிஎஃப்க்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. தெலுங்கானாவில் ஆர்பிஎஃப் போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார்கள் கொள்ளையர்கள். ஆனால் மெயின் கொள்ளையர்கள் 2 சிக்கவில்லை. பிடிபட்டவர்களை வைத்து அவர்களை தொடர்பு கொண்டு பெங்களூருவில் பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, வந்தா ஒரு 1000 சவரம் தேரும், ஒரு நாள் தான் டைம் இருக்கு, இல்லைன்னா ஓனர் வந்துடுவாங்க என பேசிய போது இப்படித்தான் சென்னையில 400 சவரன் இருக்குன்னு சொன்னீங்க, போய் பார்த்தா 40 சவரன் தான் இருந்துச்சு என்று அங்கலாய்ப்போடு கூறியிருக்கிறார்கள் சக கொள்ளையர்கள்.
இந்த முறை சொதப்பாது, உடனே வாங்க என்று அழைக்க உண்மை என நம்பி பெங்களூர்ல தான் இருக்கோம், இதோ வந்துடுறோம் என நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு ஓடி வந்த கொள்ளையர்களை ஒரு ஒயின் ஷாப்பில் வைத்து கைது செய்திருக்கிறது தமிழ்நாடு போலீஸ். 400 சவரன் நகைகளை மோகன்குமார் லாக்கரில் இருந்து பேங்க் லாக்கரில் வைத்ததால் மீதம் வீட்டில் இருந்து 40 சவரன் நகைகளை திருடி ஏமாந்து போயிருக்கிறார்கள் என கூறுகிறார்கள் விசாரணை காக்கிகள். ஐஸ் ஃபேக்டரி ஓனருக்கே நல்லவன் போல நடித்து ஐஸ் வைத்து கொள்ளையடிக்க திட்டமிட்டு கொண்டையை மறைக்காததால் வசமாக சிக்கி கம்பி எண்ணி கொண்டிருக்கிறது நேபாளிஸ் கொள்ளை டீம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் குமார்.